ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் 2023 கேட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். இது வந்து ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் கொஷின் பேப்பரு. இதில் வந்து தமிழில் 100 கொஷின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். விடை வகையை பொறுத்துக. ஸோ இது வந்து இலக்கணத்தில் வரும். விடை மொத்தம் 8 வகைப்படும். ஸோ அதில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன விடை எதற்கு மேட்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சுட்டி கூறுவது என்னன்னு கேட்டுறாங்க. சுட்டி கூறுவதுனா சுட்டு விடை, மறுத்து கூறுவதுனா மறை விடை, இனமாக கூறுவதுனா இனமொழி விடை. ஸோ இந்த மூணும் நீங்கள் அந்த க்ளூ வச்சே பார்த்துக்கலாம். கொஷின்லேயே சுட்டுனா சுட்டு அதிலே இருக்குது, மறுத்துனா மறை, இனனா இனமொழி விடை அப்படின்ட்டு. டி ஆப்ஷன் வந்து இது கரெக்டாக இருக்கும். டி வந்து உடன்பட்டு கூறுவது என்னென்னா நேர் விடை. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல் பொருத்தியிருக்காங்க. அதில் வந்து எது வந்து தப்பாக பொருத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு. இ காமர்ஸ்னால் மின்னு மயம் வராது. இ காமர்ஸ்னால் மின் வணிகம். ஓகேங்களா, மின்னு வணிகம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நாயுனா நாவாயின்னு அர்த்தம். நாவாயினா படகுன்னு சொல்லுவாங்க. ஊர் பெயரின் மருவை எழுதுக. மருவுனா ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி. கும்பகோணத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா குடந்தை அப்படின்றாங்க. அடுத்ததும் அதே கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஊர் பெயரை வந்து பொருத்தி கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து தப்பாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான். புதுக்கோட்டை வந்து புதுமை கொடுத்துருக்காங்க, அது தப்பு. புதுக்கோட்டை வந்து புதுகைன்னு சொல்லுவாங்க, அதுதான் கரெக்டு. மற்றதெல்லாம் பாருங்கள். புதுச்சேரினா புதுவை, கும்பகோணம்னா குடந்தை, நாகப்பட்டினம்னா நாகை. ஆறாவதும் அதே மறு சம்மந்தத்தை பற்றி கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்னா கோவை, நாகப்பட்டினம்னா நாகை, புதுச்சேரினா புதுவை, புதுக்கோட்டைனா புதுகை. தேர்ட் ஆப்ஷன் சி. 7வது சரியான நிறுத்தற்குறியை வந்து தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நிறுத்தற்குறினா பங்க்சுவேஷன் அர்த்தம். ஸோ இதில் பி ஆப்ஷன் பாருங்கள். ஆனா அது ஒரு ஆச்சரியம். ஓகேங்களா, எவ்வளோ பெரிய கரடி, அது வந்து ஒரு வியப்பாக பார்க்குறது. ஸோ அதனால அங்கே வந்து ஆச்சரியக்குறி இந்த சிம்பிள் வரும். அதுக்கு அடுத்தது கரடிக்கு மரம் மேலே தெரியுமா. எவ்வளோ பெரிய கரடிக்கு மரம் மேலே தெரியுமா, அது வந்து ஒரு வினாவி கேட்குறது. அதனால் கடைசியில் வந்து கொஷின் மார்க் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆப்ஷன் டி பாருங்கள். ஆப்ஷன் டியில் வந்து 2 இருக்குது. ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் கமா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஆக கமா வந்திருக்கு, அங்கே கமா வரக்கூடாது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து தேர்ந்தெடுத்து எழுதக்கூடாது, அது தப்பு. பி ஆப்ஷன் தான் கரெக்டு. 8வது பார்க்கலாம். இதுவும் பங்க்சுவேஷன் தான். மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய். மீனே அதுக்கு வந்து ஆச்சரியக்குறி வரும். ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய், அது வந்து வினாவி கேட்கறதுனால அங்கே கொஷின் மார்க் வரும். 9வது சரியான எழுத்து வழக்கை கண்டறிக்கன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எழுத்தில் எப்படி எழுதுவோம், ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் கரெக்டாக. பாருங்கள், வாடை காற்று வீசியது. காற்று அப்படிங்கிறது, காற்று அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம பேச்சு வழக்கு. பி பாருங்கள், வாடை காற்று வீசுது. ஸோ அதுவும் பேச்சு வழக்கு. வாடை காற்று வீசின, அது வந்து கரெக்டாக வரல. வாடை காற்று வீசியது. சரிங்களா, காற்று வந்து ஒரு உயிரற்ற பொருள். ஸோ அது வந்து வீசியதுன்னு தான் வரும். வீசினா அதுக்கு வராது கரெக்டாக. ஓகேங்களா, ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுதான் எழுத்து வழக்கில் பொருத்தமாக இருக்கும். அடுத்தது 10வது பாருங்கள். பேச்சு வழக்கில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சு வழக்கு எப்படி நம்ம பேசுவோமோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். எங்கடா போகிற, ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் அதில் கரெக்டு. மற்றதெல்லாம் பாருங்கள். எங்கே போகிற, எங்கடா போகின்றாய், எங்கே போகின்றாய். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எழுத்து வழக்கில் சம்மந்தப்பட்டு வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தான் பியூராக பேச்சு வழக்கில் சம்மந்தப்பட்டு வருது, எங்கடா போகிறேன்ட்டு. எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும். பாடறிந்து, இதை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. பாடு குடல் அறிந்து. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. வெளி, நூல், மாலை, கோல். ஸோ இந்த 4 சொற்களை வச்சு நம்ம என்ன புதிய சொல் உருவாக்கலான்னு கேட்டிருக்காங்க. நூல்வெளி ஒரு புக்கு. ஓகேங்களா, நூல்வெளினா ஒரு புக்கு.
ஸோ அந்த சொல் வந்து உருவாக்கலாம். மற்றதெல்லாம் பொருள் வராது. நூல்கோல், நூல் மாலை, கோல்வெளி இதெல்லாம் அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷன் தான் அது கரெக்டு. 13வது பார்க்கலாம். பின்வரும் விடை வகையை சுட்டுக. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. விடை வந்து 8 வகைப்படும்னு நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடியே. ஸோ அந்த 8ல் ஒரு விடை வந்து இதுக்கு பொருத்தமாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்று கூறல். ஸோ கடைத்தெரு எங்கே இருக்குது, வலப்பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு இருக்குதுன்னு சொல்லிட்டு சுட்டி கூறுறதுனால இது வந்து சுட்டு விடைன்னு நம்ம சொல்லணும். ஸோ ஆப்ஷன் சி சுட்டு விடை. கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. ஸோ இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. கண்மணி நாளை பாடம் படித்தால், படித்தால்னால் அது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ், படித்து முடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, நாளை. நாளைனா ஃப்யூச்சர். நாளைக்குன்னா அப்போது ஃப்யூச்சரை பற்றி சொல்லும்போது படிப்பால்னு தான் வரணும். ஸோ ஆப்ஷன் பி கண்மணி நாளை பாடம் படிப்பால். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பகுப்பத உறுப்புகள் டேஷ் வகைப்படும். பகுப்பத உறுப்புகள் மொத்தம் 6 வகைப்படும். சரிங்களா? ஸோ ஒரு என்ன சம்மந்தப்பட்டு வருது, எண்ணில் என்ன சம்மந்தப்பட்டு வருதுன்னா அது வந்து எத்தனை என்ற வினா வச்சு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ 6ன்றது வந்து ஒரு, அதனால் எத்தனை வகைப்படும் அப்படி தான் நம்ம சொல்லணும். மற்றது எதுவும் நம்ம சொல்லக்கூடாது. எவற்றை, எவ்வாறு, எப்படி அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. 16 சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது, எங்கு உள்ளது? சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அதிக அளவில் மரங்களை வளர்க்கணும், ஏன்னா மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஒரு காரணத்தோடு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஏனெனில்னு சொல்லி நம்ம அங்கே நிரப்பணும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. 18 சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்தல். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். டேஷ் இலக்கிய தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். ஸோ ஒன்றை சொல்லிவிட்டு இது நடந்திருந்தால் தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அது போல் அப்படின்னு வரும். சரியான இணைப்பு சொல். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார், ஏன் அப்படி பெயர் வைத்தார்? டேஷ் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் ஏனெனில் தான் அங்கே வரும். ஏனெனில் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகள் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. 20வது பார்க்கலாம். அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்து சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. அலகு. அலகுனா நெல், திணை, கதிர். ஸோ நெல் வகையை வந்து அலகுன்ற நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். சின்ன ரை வரும். ஓகேங்களா? சின்ன ரை உரை. பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சொற்களை தெரிவு செய்க. 6. 6னா ஒரு எண் 6, இன்னொன்று நீர்நிலை, ஓடும் 6. இரு பொருள் தருக. துய்ப்பதுனா கற்றல், தருதல் என்ற பொருள். இரு பொருள் தருக. கல், அதுக்கு இரு பொருள் என்னென்னா கற்றல், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். குறிநெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக்கணுக்கு எடுத்துருக்காங்க. விடு, வீடு. ஸோ விடு, வீடுக்கு வந்து பொருள் கேட்டிருக்காங்க. விடுனா அறிக்கை விடுதல், ஏதோ ஒன்று விடுறது. வீடுனா மர வீடு, வீடு கட்டி வாழ்கிறது. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலை. சிலைக்கு வந்து நெடில் என்னென்னா சீலை. ஓகேங்களா? சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். ஸோ சிலைக்கு வந்து அதுக்கு நெடில் சொல்ல கண்டுபிடிச்சி அது ரெண்டுமே ஒரே தொடரில் வந்து பொருந்துகிற மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ சீலை நம்ம கரெக்டாக போட்டுட்டோம். சிக்கு வந்து நெடில் வந்து சி தான். ஸோ சிலையை திரைச்சீலையால்
மறைத்திருக்கிறார்கள். சிலைனா ஒரு கல்லால் செஞ்ச ஒரு உருவம், சீலைனா ஒரு துணி. அதுக்கான பொருள் தெரிஞ்சுக்கோங்க. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று: வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 3900, 3000 பாடல்கள் கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று 3900 வெண்பா வகையை தான் சேர்ந்தது, அது கரெக்டு. காரணம் ஏன் தவறுனா, 3000 பாடல்கள் கொண்டதால் தான் இது 3900 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஏன்னா 3900னா 3 900கள், 3 900னா 900னா 900, ஓகேங்களா? ஸோ 3 900 சேர்ந்தது தான் 3900 அப்படின்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது 3000 பாடல்கள் வராது. ஸோ அதனால் காரணம் இல்லை, தவறு. சரியான கூற்றினை தெரிவு செய்க. இதில் ஆவும் ஈவும் சரி, ஆ தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவாலிட்டி சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல் தேர்க. ஈக்குவாலிட்டினா சமத்துவம். கலைச்சொற்களை அறிதல். கண்ணியம்னா டிக்னிட்டி, வாய்மைனா சின்சியாரிட்டி, உபதேசம்னா ப்ரீச்சிங், கொள்கைனா டாக்ட்ரைன். கலைச்சொற்களை அறிதல். டொர்னாடோனா சூறாவளி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இயற்கை வங்கூழ் ஆட்ட அடிக்கோட்ட சொல்லின் பொருள். வங்கூழ்னா காற்றுன்னு அர்த்தம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது? ஸோ சிலப்பதிகார மணிமேகலை அகவற்பா. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சரியான இணையை தேர்ந்தெடுக. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன். இடைக்காடனரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். இது புது புக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது புரியும். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. மக்கள் கூட்டமாக சேர்ந்தாங்கன்னா, மக்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்தாங்கன்னா அது கூட்டம்னு சொல்லுவோம்ல. ஸோ அதனால் மந்தைனா ஆடு கூட்டமாக சேர்ந்துச்சுன்னா மந்தைன்னு சொல்லுவாங்க. நிறைனா மாடு சொல்லுவாங்க. மாடு கூட்டமாக சேர்ந்துச்சுன்னா ஆநிறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான கூட்டப்பெயரை தேர்க. ஆடுனா மந்தை, முன்னாடியே பார்த்த மாதிரி. சொற்களின் கூட்டு பெயரை தெரிவு செய்க. எறும்புகளுக்கு கூட்டம் போயிடுச்சுன்னா சாறை சாறையாக அப்படின்னு சொல்லுவோம். சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். ஸோ ஒரு தொடரை கொடுத்துட்டு அதில் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சொல்லியும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக பொருந்தி எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது, கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். ரெண்டாவது பாருங்கள், வேலை செய்ததால் இருக்கிறார் கபிலன் களைப்பாக. ஸோ அதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்டு. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஸோ இது ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட், ஓகேங்களா? கதிரவன் சூரியன் காலையில் உதித்து மாலையில் தான் மறையும். சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். பி ஆப்ஷன் தான் கரெக்டு. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் எடுத்தோடனே. ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்துக. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஒரு நாள் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும், ஓகேங்களா? ஸோ மற்ற எழுத்துக்கெல்லாம் முன்னாடி ஒரு யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நாள் இருக்கிறதுனால நாள் உயிர்மெய் எழுத்து. ஸோ அதனால் ஒரு நாள் ஒரு வரும். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அதே மாதிரி அஃது அது எங்கே வரும்னு தெரிஞ்சுக்கணும். அஃது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். ஸோ அஃது நகரத்திற்கு, நகரம் அது நான் உயிர்மெய் எழுத்து, ஓகேங்களா? ஸோ உயிர்மெய் எழுத்து வரும்போது அது வரும். ஸோ நான் உயிர்மெய் எழுத்துனால அது வரணும். இதே
முன்னாடி உயிர் எழுத்து இருந்துச்சுன்னா, உயிர் எழுத்தான 12 எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நீங்கள் தாராளமாக அக்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, அது வரணும். அது நகரத்திற்கு செல்லும் சாலை. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஸோ இங்கே பாருங்கள், இல்லாத வந்து உயிரெழுத்து கரெக்டுங்களா? ஸோ உயிரெழுத்து வரும்போது அக்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அக்து இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. நீகான் என்ற சொல்லின் பொருள். நீகான்னா நாவாய் ஓட்டுபவன், படகு ஓட்டுறவரை வந்து நீகான்னு சொல்லுவாங்க. வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வங்கம்னா கப்பல். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. திங்கள்னா நிலவு, சி. தேர்ட் ஆப்ஷன். அலர்னா மலர்தல். மேருனா இமயமலை. அலினா கருணை. ஏ ஆப்ஷன் கரெக்டு. 3 4 1 2. ஒருமை பன்மை பிழை நீக்குக. யானை படையும் குதிரை படையும் சென்றன. ஸோ இது வந்து ரெண்டு சொல்லியிருக்காங்க, ப்ளூரல் இது ஆக்சுவலாக. யானை குதிரை படை 2 படையும் சொல்லியிருக்காங்க. அதனால் ப்ளூரலுக்கு வந்து எப்பவுமே சென்றனன்னு வரும். ஓகேங்களா? சென்றார்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். சென்றார்கள்னால் மனிதர்களை குறிக்கிறது. ஓகேங்களா? இது வந்து யானை குதிரை வந்து அக்ரிணை பொருளை சார்ந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வராது. சென்றதுன்னா ஒருத்தது மட்டும் சொல்கிறது, சிங்குலராக சொல்கிறது. எருமை சென்றது, குதிரை சென்றது, யானை சென்றது, அதுமாதிரி தனியாக சொல்லும்போது சென்றதுன்னு சொல்லுவாங்க. கடைசி பாருங்கள், சென்றார் வந்து ஒருத்தரை வந்து குறித்து சொல்கிறது. இங்கே வந்து ஒருத்தர் இல்லை, யானை குதிரை 2மே இருக்கிறதுனால சென்றன அப்படின்னு வரும். அது 2மே அக்ரிணை பொருள், அதுவும் இல்லாமல் 2மே ப்ளூரல். ஸோ அதனால் சென்றன. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். தமிழர்கள் இங்கே வந்து பலர்பால், ஓகேங்களா? ப்ளூரல், பலர்பால்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துடுறதுனால அறிந்திருந்தனர் இதுதான் யூஸ் பண்ணணும். அறிந்தன இது வந்து அக்ரிணையை சார்ந்து வரும். அறிந்தான் இது வந்து ஒருத்தர், ஒன்றன் பாலை சார்ந்து வரும். அறிந்தது இதுவும் அக்ரிணையை சார்ந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தான் தமிழர்கள் வந்து ஒரு உயர்த்திணையை சார்ந்தவர்கள் வந்து தமிழர்கள். அதுவும் இல்லாமல் அது வந்து பலர்பால் தமிழர்கள்னு வந்திருக்கு. அதனால் அறிந்திருந்தனர் அப்படின்னு வரணும். பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லர். பகைவர் நீவீர் அல்லீர். ஸோ அது புக்கில் இந்த எக்ஸசைஸ் இருக்கும், அது நீங்கள் இப்போ நல்லா படிச்சுங்க. அது படித்து தான் இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். பகைவர் நீவீர் அல்லீர். பின்வரும் பக்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில் என்னது? திருநெல்வேலி பகுதியை வளம் செய்யும் ஆறு தாமிரபரணி ஆறு. இதனை தன்பொருணை நதி என்றும் முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கருணாநதி என்று பல கிளையாறுகளை பிரிந்து திருநெல்வேலி நீர்வளம் மிக்க மாவட்டங்களாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். அங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. உழவு தொழில் தான் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கிறது. ஸோ உழவு தொழில். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் திருநெல்வேலி. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே இதிலேருந்து நீங்கள் எடுத்துடலாம் ஆன்சர். தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தன்பொருணை. ஃபஸ்ட்டே படித்தோம் பாருங்கள். திருநெல்வேலி பகுதியை வளம் செய்யும் மாடு வந்து தாமிரபரணி வந்து இது வந்து தன்பொருணை என்றும் அழைக்கிறாங்க. ஸோ தன்பொருணை. திருநெல்வேலியின் மருவு பெயர் நெல்லை, தெரியும். தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் 1. நீங்கள் அந்த பற்றியை பார்த்தாலே, நீங்கள் அந்த பேராகிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பச்சையாறு, சேர்வலாறு, அதுமாதிரி இருக்குல்ல. ஸோ இங்கே ஆப்ஷனில் சேர்வலாறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. நிலத்தின் குடல் இடையே. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை குடல் துணை. இடம் குடல் எங்கும் என்பதை சேர்த்து எழுதுக. கிடைக்கும் சொல் இடம் எங்கும். எளிது என்னும் சொல்லின் எதிர் சொல். எளிதுனா ஈஸி, அதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க அரிது.
எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். காய்னா கனி. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. அணுகுனா கிட்ட வரத்து, விலகுனா தள்ளி போகிறது. ஸோ டி ஆப்ஷன். பொருந்தா சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, இலங்கை. ஸோ கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள். இலங்கை வந்து அது வேறு நாடு. ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டு. பொருந்தா சொல்லை கண்டறிக. நான் அல்லேன், நாம் அல்லோம், நீ அல்லை. நீவீர்னா அல்லீர்னு வரும். ஏன்னா நம்ம முன்னாடியே ஒரு கொஷின் பார்த்தோம், நீவீர்னு இருந்தது, அங்கே அல்லீர்னு மாற்றணும். ஸோ டி ஆப்ஷன் தான் இங்கே கரெக்டு. நீவீர்னா அல்லீர்னு வரும். விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. ஸோ புணர்ச்சி வந்து 2 வகைப்படும். அது வந்து இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். விகார புணர்ச்சி வந்து அதில் வந்து 3 வகை இருக்குது. தோன்றல், திரிதல், கெடுதல். ஸோ இங்கே 3 ஆப்ஷன், இங்கே 4 ஆப்ஷனில் 3 வந்து விகார புணர்ச்சி இருக்குது, 1 வந்து விகார புணர்ச்சி இல்லாமல் இயல்பு புணர்ச்சியாக இருக்குது. ஸோ அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், தமிழ்த்தாய். தமிழ்த்தாய் தமிழ் குடல் தாய், தமிழ்த்தாய் இத்து வந்திருக்கு. ஸோ இது வந்து தோன்றல் புணர்ச்சியை சேரும். தோன்றல் வந்து விகாரம் தான். வில் குடல் கொடி, விற்கொடி, அங்கே வந்து திரிதல் நடந்திருக்கு, திரிதல் புணர்ச்சி. இல்லு வந்து இறா மாறி இருக்குது. ஸோ இதுவும் விகார புணர்ச்சி தான். மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, இதில் வந்து இம்மு போயிட்டுருது. ஓகேங்களா. ஸோ அதனால் இம்மு போனதுனால கெடுதல் புணர்ச்சி, அதுவும் விகார புணர்ச்சி. அப்போ சி ஆப்ஷன் பாருங்கள், வாழை கூட்டல் மரம், வாழை மரம். இதுதான் எந்தவித மாற்றமும் ஏற்படாமல் அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து இயல்பு புணர்ச்சியில் சேரும். அதனால் இங்கே வந்து இயல்பு புணர்ச்சி. ஸோ சி தான் கரெக்ட் ஆன்சர். பின்வரும் வாக்கியங்களில் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஸோ சந்திப்பிழையை கரெக்டாக பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. ஸோ ஃபஸ்ட்டும் 4th தான் கரெக்டு. ஓகேங்களா. சந்திப்பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. எது வந்து இதில் பிழை இல்லாமல் இருக்குது, எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. யானைக்கு இத்து வரும், தந்தம் உண்டு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. சென்டென்ஸ்னா சொற்றொடர். ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் அறிக. எது வந்து பொருந்தாமல் இருக்குன்னு கேட்குறாங்க. இதழியல்னா மேகசின் வந்திருக்கு. ஸோ இதுதான் தப்பு. மொழியியல்னா லிங்குஸ்டிக்ஸு, எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி, ஒலியல்னா ஃபோனாலஜி. ஸோ பி ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ இதழியலுக்கு கரெக்டான ஆங்கில சொல் வந்து ஜார்னலிசம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டிஜிட்டல் ரெவல்யூஷன், அதுக்கு தமிழாக்கம் வந்து மின்னணு புரட்சி. ரெவல்யூஷன்னா புரட்சி, டிஜிட்டல்னா மின்னணு. இதுமாதிரி பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆறுனா நதி. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் தப்பு. ஏ ஆப்ஷன். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விடு, வீடு. விடுனா கைவிடுதல், வீடுனா தங்கும் இடம். முன்னாடியே வந்தது. ஸோ அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். ஸோ பழந்தமிழர்கள் வந்து அறம் வழியாகனா ஒரு நல்வழியில். ஓகேங்களா. இந்த அறம்னா அது ஒரு கருவி. ஓகேங்களா, ஒரு ஆயுதம். சின்ன அறம்னா ஒரு ஆயுதம், அறம்னா ஒரு நல்வழி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள்.
நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பல வகையான கடற்கலங்கள். ஸோ கடற்கலங்கள்னால் படகு அது மாதிரி ஓகேங்களா, கடலில் பயணம் செய்யக்கூடிய அந்த வாகனம். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. வெய்யோன். வெய்யோன்னா பகலவன், சூரியன். சூரியன் தான் வெய்யோன், பகலவன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? நுனிப்பகுதியை குறிக்கும். பின்வரும் வினைமுற்றின் வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்தான். வேர் சொல்ல எப்பவுமே ஒரு கட்டளையாக இருக்கணும். ஸோ பார்த்தான் அதுக்கு கட்டளை என்னென்னா பார். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. நடக்கிறது, நட அதுதான் கட்டளை. ஸோ ஏ ஆப்ஷன். வேர் சொற்களை தேர்வு செய்க. அறிஞர் அரி, பெரிய வரணும், கரெக்டாக பார்த்துக்கணும். வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் காண்க. கொடுனா கொடுத்தோர். வினையாளனின் பெயர்னா கொடுத்தோர் அப்படின்னு வரணும். படித்தல், இதற்கு வேர் சொல் படி. அகர வரிசை, இதில் டி ஆப்ஷன் தான் கரெக்டு. மா, மே, மை, மோ அந்த ஆர்டர் தான். காக்கா, கிக்கி, கூக்கு, கேக்கே, கை, கொக்கோ, கவ் அது மாதிரி அந்த ஆர்டரில் தான். இப்போ மாமா, மீமி, மூமு, மேமே, மை, மோமோ, மவ் அது மாதிரி அந்த ஆர்டரில் எது கரெக்டாக வருமோ அதை பார்த்து போடணும். ஃபஸ்ட்டு உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்கணும். 12 உயிரெழுத்து கரெக்டாக அகர வரிசையில் படுத்துட்டு உயிரெழுத்து இல்லாத போது தான் நம்ம உயிர்மெய் எழுத்துக்கு வரணும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், இதுக்கு பி ஆப்ஷன் பாருங்கள். அதே மாதிரி ஆசிரியர், அது உயிரெழுத்து, அதனால் ஃபஸ்ட் ஆசிரியர் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஓனான், அதுவும் உயிரெழுத்து, அதுக்கப்புறம் அது கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உயிர்மெய் எழுத்தை லைனாக அகர வரிசைப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உயிரெழுத்து 12ம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை வரிசைப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்தை அந்தந்த வரிசைப்படி தொடர்ந்து எழுதணும். அகர வரிசைப்படி சொற்களை, இதுவும் அகர வரிசைப்படி தான் பாருங்கள். கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு பி ஆப்ஷன். சொற்களை ஒழுங்குபடுத்துக. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. ஸோ சொற்களை பி ஆப்ஷன் தான் கரெக்டான சொற்றொடர் தான். முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. முளையிலே விளையும் தெரியும் பயிர். முளையிலே விளையும் பயிர், இதுக்கு டி ஆப்ஷன். விளையும் பயிர் முளையிலே தெரியும். இது ஒரு பழமொழி. இது ஒரு பழமொழி. வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். வாட்ஸ்அப்னா புலனம். இரு வினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். சி ஆப்ஷன். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. ஸோ இது விடை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம கொஷின் ஃப்ரேம் பண்ணோம். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது? ஸோ டி ஆப்ஷன். எது? அதுதான் யாதுன்னு கொடுத்துருக்காங்க. விடைக்கேற்ற வினா. டாக்டர் அப்துல் கலாம் இந்தியா ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். ஸோ இந்தியா ஏவுகணை நாயகன் யார்? டாக்டர் அப்துல் கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது சி ஆப்ஷன். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்துக்க. அப்துல் நேற்று வருவித்தான். ஸோ தன்வினை பிறவினைன்னு 2 இருக்குது. ஸோ பிறவினைனா வருவித்தான் அப்படின்னு முடியணும். ஓகேங்களா? ஸோ அப்துல் நேற்று வருவித்தான். வந்திலன்னா இது எதிர்மறை வினை வரும். வராமல் இருந்தான். ஸோ இது வேறு வகையாக வரும். வந்தான்னு தன்வினை. ஸோ வருவித்தான்னா இது பிறவினையில் வரும். தன்வினை தொடரை கண்டறிக. வள்ளி மாலை தொடுத்தாள். ஸோ டைரெக்டாக சிம்பிளாக இருக்கிற சென்டென்ஸ் தன்வினையில் வரும். வள்ளி மாலை தொடுத்தாள், அது தன்வினை. இதில் பாருங்கள், அப்துல் நேற்று வந்தான், இதுவும் தன்வினை தான்.
ஆனால் இங்கே வந்து பிறவினை கேட்டிருக்காங்க, அதனால் டி ஆப்ஷன். அடுத்தது செயற்பாட்டு வினைத்தொடரை கண்க. பாட்டு அவளால் பாடப்பட்டது. செயற்பாட்டு வினைனா இது வந்து செய்வினை செயற்பாட்டு வினைன்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஸோ செய்வினைனா ஆக்டிவ் வாய்ஸு, செயற்பாட்டு வினைனா பேசிவ் வாய்ஸு. ஸோ அது தெரிஞ்சாலே நீங்கள் இது கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். செயற்பாட்டு வினை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ பாட்டு வந்து அவளால் பாடப்பட்டது. இது வந்து செய்வினை வகையில் கேட்டாங்கன்னா அவள் பாட்டு பாடினாள் அப்படின்னு வரும். அது வந்து செயற்பாட்டு வினைனா பாட்டு அவளால் பாடப்பட்டது. ஓகே, இதுதான். ஆகாய தாமரை ஓமை கூறும் பொருளை கூறுக. ஆகாய தாமரைனா ஆகாயத்துலேருந்து தாமரை மலருமா? மலராது. ஸோ அது வந்து இல்லாத ஒன்று. சி ஆப்ஷன். புலி என்பதன் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்துக்க. வேங்கை தான் புலின்னு சொல்லுவோம். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துதல். எடுப்பார் கைப்பிள்ளை ஓமை கூறும் பொருள் தெரிக. எடுப்பார் கைப்பிள்ளைனா சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். ஸோ தன்னுடைய சுய அறிவு இல்லாமல் மற்றவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டு நடப்பவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலைச்சொல் பார்க்கலாம். டாக்டரேட்னா முனைவர் பட்டம், கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். பி ஆப்ஷன். நீபவனத்தை நீத்து அடிக்கோட்ட சொல்லின் பொருள் காண்க. நீபவனம்னா கடம்பவனம். கலைச்சொல் அறிக. பாசன தொழில்நுட்பம்னா அதுக்கு கலைச்சொல்னா இரிகேஷன் டெக்னாலஜி. விடை வகையை கண்டறிதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. இது புக்கில் இருக்குது, 8 விடை இருக்குது. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பொருத்தமில்லாத விடையை கண்டறிக. வினா எதிர் வினாதல் விடை. இதுக்கு இது செய்யேன், இதுதான் வினா எதிர் வினாதலுக்கு பொருந்தாத விடை. இது செய்யன்னா இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து மறை விடை வரும். ஸோ பி ஆப்ஷன் தான் தப்பு. ஏசிடி இந்த ஆப்ஷன்லாம் வினா எதிர் வினாதல் விடையில் சேரும்.